வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மேஷம் ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான முடிவு எடுக்கிற காலமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். பொதுவாக மனசில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக தெளிவாகும். ஆனால் அவசர முடிவு எடுத்தால் பின்னாடி நீங்கள் திருத்திக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா 2 நிலைமை இருக்குங்க. அதாவது உங்களை நம்பி வேலையை ஒப்படைப்பாங்க. அதே நேரத்தில் அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்னென்னா, பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் வைக்கணும். மேலதிகாரிங்க கூட பேசும்போது எதிர்த்து பேசுறது, இல்லைன்னா அவங்க கூட ஆர்கியூ பண்ணுறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்க்க முடியும், அதை தவிர்த்து தான் ஆகணும். தவிர்த்துருங்க தயவுசெய்து. அதே மாதிரி பழைய தவறுகள் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, அது பற்றி கூட உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாக இருங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. தனியார் இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய பொறுப்பு வரும், டார்கெட் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பணநிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கான செலவுகள், மருத்துவத்துக்கான செலவுகள், வண்டியில் சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதுக்கான செலவுகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன வீட்டு தேவைகளுக்கான செலவுகள் வர வேண்டியது இருக்குது. மொத்தமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பெரிய தொகையை கடன் கொடுக்காதீங்க. வாய்மொழியான எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் பேசி முடிவு பண்ணிக்காதீங்க. எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பழைய பேலன்ஸ் எதுனா இருந்தது, தாமதமாக வராமல் கொஞ்சம் டிலே ஆகிற பணம்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கோபத்தில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது குடும்பத்தில் பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஈகோ இருக்கும். அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவங்களோட உடல்நிலை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பம் மூலமாக சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலம், கல்வி அது குறித்து ஆலோசனை செய்கிற மாதிரியாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உடம்புல கொஞ்சம் தலை சுற்றலோ, இல்லை உடல் சூடு, இல்லைன்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி உங்களால் ரெஸ்ட் அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே நேரங்களில் சாப்பிட்ற உணவில் முடிஞ்ச அளவுக்கு காரம் குறைவாக சாப்பிடுங்க. தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க. அது உங்களோட உடம்பில் சில உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் மீண்டும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய ஆர்டர்லாம் வேணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் பணம் வர்றது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அது பொறுத்துக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இதாக இருந்தாலுமே கணக்கில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. வாய்மொழி வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு நம்பிக்கை எந்த ஒரு வேலையிலும் இறங்கிடாதீங்க. நல்லா நம்பிக்கை வச்சு எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க மைண்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசி நேரத்தில் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிவப்பு பூ வச்சு செய்யுங்க. முடிஞ்சால் துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் காகங்களுக்கு உணவு வைங்க. இது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அமைதி அதிகரிக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி இது கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதாவது திங்கட்கிழமை,
4ஆம் தேதி, 6ஆம் தேதி வந்து புதன்கிழமை, சனிக்கிழமை வந்து 9ஆம் தேதி. இந்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நாள் வந்து முக்கியமான வேலைகள் எதனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. அதாவது செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் இந்த 3 நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யார் கூட பேசும்போதும் ஜாக்கிரதையாக இருங்க. வாயை வந்து ரொம்ப கோவமாலாம் பேசிடாதீங்க. ஆர்குமெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க. அமைதியாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஈஸியாக கடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. எந்த அளவுக்கு கோவத்தை விட அமைதி தான் உங்களுக்கு நல்ல பலன் தர வாரமாக இருக்குது இந்த வாரம். பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களுக்கு முடிவு வர மாதிரியாக இருக்குது. புதிய புதிய திட்டங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், ஒரு புதிய ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேஸ் எதனா அமைக்கணும்னா அது வந்து உங்களுக்கு அமைக்கிறதுக்கு அதிகமான ஒரு காலம் நல்லபடியான ஒரு விஷயம் இருக்குது. அவசரமாக முடிவு எடுத்து மாட்டிக்காதீங்க. இது நடந்தால் முன்னேற்றம் கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ கொஞ்சம் நிதானமாக நல்லா யோசனை பண்ணி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து நான் உங்கள் கையில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிக உதவியாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதற்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.